மட்டன் சூப்பு இப்படி வச்சு பாருங்க. இது ஆட்டுக்கால் சூப்பை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சூப்பு. மட்டன் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு வாங்கிட்டு வருவோம்ல, மட்டன் வாங்கிட்டு வந்து குக்கரில் சேர்த்துட்டு இதில் இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கறி தனியாக எடுத்துகிட்டு வேக வச்ச தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் மிளகு சீரகம் 4 பல்லு பூண்டு குறைன்னு அரைச்சிட்டு இதில் வேக வச்ச தண்ணியில் சேர்த்துருங்க. இதில் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பழுத்த தக்காளியை நல்லா இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுடுங்க. ஒரே நிமிஷம்தான் இந்த மாதிரி நுரைச்சி வரும். இப்போ ஒரு அரை முடி லெமனை பிழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், மட்டன் சூப் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது குடிக்கிறதுக்கு சாப்பாட்டில் கூட நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். கறி சாப்பிட மாட்டாங்களா, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம்.